அனைவருக்கும் நன்றி, மிகவும் நன்றி. மிகவும் மகிழ்வான இதயத்தோடு மலர்ந்த முகத்தோடு நீங்கள் என்னை வழி அனுப்பி வைத்ததே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த இறைவன் அருள் புரிந்தார். இது சாதாரண விஷயம் இல்லை. நிகழ்ச்சி மியூசிக் எழுதிடலாம், மியூசிக்கை எழுதி கொடுத்தா அவங்க வாசிடலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா வாசிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் மியூசிக்? இப்போ நம்ம எல்லாரும் பேசுற மாதிரி ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாம இருக்கோம் இல்லையா? அத அந்த கண்டக்டர் மிக்கேல் தாம் என்பவர் ஒவ்வொரு நோட்டா நான் என்ன எழுதினோமோ அது அத்தனையும் போன உடனே அவங்களுடைய ரிகர்சலில் கலந்து கொள்ளத்தான் எனக்கு நேரம் இருந்தது. அது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனென்றால் அது அரங்கேற்றும் பொழுது எந்த விதமான அந்த விதிமுறைகளுக்கு மீறி வீடியோ அல்லது விதிமுறைகளை அதுல இருந்து தவறுனாங்கன்னா விதிமுறைகளை இருந்தனர். அதனால அவர் பெர்ஃபெக்டா 80 பேர் சேர்ந்து அவர் அப்படி கையை தூக்குனாருன்னா, ஒரு கண்டக்டர் கையை தூக்குனாருன்னா சைலண்டா இருக்கும், மூச்சு விடுற சத்தமே கேட்கும். அப்ப நமக்கு வயிற்றெல்லாம் கலக்கி அந்த போட்டு எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு ஸ்வரம் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் அந்த ஒரு ஸ்வரத்தை கையை காட்டி வாசிக்கும் போது எல்லோருடைய கவனமும் அந்த ஒரு நோட்டில் இருந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது கேட்கிறவர்கள் மூச்சு விட மறந்துவிட்டு என்று பாட்டு கொடுக்கிறார். ஒரு சுரத்துக்கு இந்த பெரிய சிம்பனி முழுக்கவும் 4 பகுதிகளாக கொண்டது. ஃபர்ஸ்ட் மூமெண்ட், செகண்ட் மூமெண்ட், தேர்ட் மூமெண்ட், ஃபோர்த் மூமெண்ட். ஒவ்வொரு மூமெண்ட் ஃபுல்லா வெஸ்டர்ன் மியூசிக்ல என்னன்னா ஒரு சிம்பனி வாசித்து 4 மூமெண்ட்டும் முடிகிறது வரைக்கும் யாரும் கைதட்ட மாட்டாங்க, கைதட்ட கூடாது, அது விதிமுறை. ஆனால் நமது ரசிகர்களும் அங்கு வந்திருந்த பொதுமக்களும் அங்கு வந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் முடிஞ்சோடனே கைதட்டாங்க. கண்டக்டருக்கு அவங்க வாசிக்கிறவங்களோட தான் ஆச்சரியம். 50 பேர் வாசிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஆச்சரியம். திரும்பி என்ன பாக்குறாங்க, கண்டக்டர் என்ன பார்த்து அப்படித்தாங்க. இப்படியே ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கைத்தட்டி பாராட்டுகளை பெற்றுக் கொண்டு அவர்களால் தாங்க முடியும். அந்த இசையினுடைய அந்த அமைப்பை கேட்டு அவர்களால் தாங்க முடியவில்லை. இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு அழுவோம். அப்போ ரசிச்சதை நம்ம ஆட்கள் அப்பவே வெளிப்படுத்தணும்.